பேச்சாளர் கிடையாது, அவன் விற்பனையாளர் தானே. விதை வைக்கிறவங்க விவசாயி ஆகிட முடியாது. இதெல்லாம் விவசாயம் அதனால விட்டு போகுது. அது எம்சிஎம் சொல்லுவார், பேசும்போது விட்டு போயிடலாம் அப்படி ஞாபகம் வரும். இது முக்கியமான செய்தி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த நெடுஞ்சாலையில் போகிறோம், காரைக்குடிக்கு புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் போகிறோம். போகும்போது கீழச்சோர்பட்டியில் பார்த்தா கீழச்சோர்பட்டி காவல் எல்லைக்கு முடிவு அப்படின்னு எனக்கு ஒரே எரிச்சல். பாடுவார் புத்தப்பர் பிறந்த ஊர் அப்படின்னு ஒரு போட்டு காவல் நிலை. பாடுவார் புத்தப்பர் பிறந்த ஊர் கீழச்சோர்பட்டி. ஒன்று வைய இந்த பஸ்ஸில் போகிறவங்க அந்த போட பார்த்து கொண்டு போவாங்க. உடையாத ஒரு ரோடு பாடுவார் புத்தப்பர் பிறந்த ஊர் போயிட்டு வருவாங்க. இது அந்தந்த பஞ்சாயத்து நீங்கள் முயற்சி பண்ணணும். இது நெடுஞ்சாலை போகணும், அரசாங்கத்துக்கு போகணும். அந்த பஞ்சாயத்துக்காக யாரை போடணும் வச்சுட்டா அது ஒரு ஒப்பந்தத்தில் வச்சிடணும். ஒன்று. ரெண்டாவது, சிறப்பதிகாரத்துக்கு முற்றுப்பெறக்கூடிய உரிமை சாப்பிட்டு 7 கிடைச்ச ஊர் 7 கொடுத்த ஊர் விதைப்பட்டு யாருக்காவது தெரியும். அந்த ராணியம் விதைப்பட்டியில் விதைப்பட்டு கிடக்கும் போது அங்கே ஒரு ஊர் சிறப்பதிகாரத்துடைய கடைசி 7 கிடைத்த ஊர் விதைப்பட்டு உலகத்தில் கொண்டாடி உலகம் போல கொண்டாடி அது உலகம் போல கொண்டாடி அது நீங்கள் ஒன்று வைக்கணும். ராயவரம் அழப்படி வைப்போம், சக்தி வைப்போம், இந்த பேர் வைப்போம் ராயவரம். இதெல்லாம் அந்தந்த நீங்கள் முயற்சி பண்ண போதும். இதுக்கு அரசு முயற்சி அரசாங்கம் முயற்சி வேண்டியதில்லை. நெருப்பு பயில பெரிய சாதனையாளர் சம்பந்தம் எல்லாத்தையும் படிக்க வச்சுருக்கா. படிக்க ஒரு திறமை பத்திரிகை புறக்கணிக்காகவும் மாற்றிய பெருமை சம்பந்தத்துக்கு உண்டு. அடுத்து தமிழர்கள் நெருப்பு பைய அந்த போர்டு எவ்வளோ அவங்க உங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ண கேட்டு இருந்து போச்சு. எம்சிஎம் பேசும்போது அதே மாதிரி கோட்டையூரில் முக்கியமாக ரெண்டு பெரிய ஆளுநர் ஏகே செட்டியார் வந்து ரோஜா முக்கியம். 2 பேரும் உலக போர் பண்ணுறது. ஏகே செட்டியாரை பற்றி ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சாங்க. விருது தரலான்னு இன்பா சொன்னாங்க. ஏகே செட்டியாருக்கு தமிழக அரசு பாரதிய கொண்டாடுறான்னு சொல்லி ஒரு விருது அந்த வாங்க சொல்லுது. ஒரு கேடையை வாங்கிக்கிறேன் 1974 தமிழக அரசு ஏகே செட்டியாருக்கு ஒரு விருது கடை வழங்கி வரும் பெற்றுக்கொள்கிறார். அவர் மறுத்துறாரு, எனக்கு நான் வரல வேண்டாம். அந்த மேடையில் அப்போ லட்சுமிகாந்தன் பாரதி ஐஏஎஸ் அந்த செக்ரட்டரி அந்த துறை செயலர் ஏகே செட்டியார் சார்பாக லட்சுமிகாந்தன் பாரதி இந்த கேடயத்தை பெற்றுக் கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டார். ஏகே செட்டியார் வந்ததே வரல கோமா என்னுடைய படமே வரக்கூடாது. நீ கேள்வி ஏன் சொல்ல முடியுமா? அது வாங்கிட்டே இல்லை. இப்பொழுது அந்த விருது கேடயம் கோட்டையூர் அழகாப்பாப்படி இருக்கிறது. நாங்கள் போனால் பார்வையிடணும். நன்றி.